ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி 7th தமிழ் ஓல்டு புக் டேர்ம் 2 ஃபுல் டெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 7th ஓல்டு புக்கோட பிடிஎஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். பிடிஎஃப்பில் மொத்தம் 507 கொஷின் கவர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்மில் 170 கொஷின், செகண்ட் டேர்மில் 142 கொஷின், தேர்ட் டேர்மில் 195 கொஷின். அதுக்கு கீழே இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். மொத்தமாக 507 கொஷின்ஸ் இருக்குது. இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் முடித்தோடனே கீழே இயல் வைஸாக நோட்ஸ் அப்புறம் புக் பேக் கொஷின் வித் ஆன்சர்ஸோட உங்களுக்கு இருக்கும். வேணுங்கிறவங்க 8300707573 இந்த நம்பருக்கு ஜிபே ஆர் ஃபோன்பே 50 ருபீஸ் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடச்சிரும். வில்லிங் இருக்கவங்க வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின், தோல்வற்றி சாயினும் சான்றாமை கொன்றாமை இம்மூன்றும் தூயவும் என்பார் தொழில். இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் திரிகடுகம். திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் நல்லாதனார். இன்பொழுது நீராடி உண்டலும் என் பெரிலும். இவ்வரிகளில் எவ்வகை எதுகை வந்துள்ளது? ஆன்சர் பொழிப்பு எதுகை. மனம், மொழி, மெய்களால் தூய்மை உடையவரின் செய்கைகளாக திரிகடுகம் கூறுவது எது? நீராடிய பின் உண்ணுதல், பெரும்பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல், உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல், இறைவனை வணங்குதல். ஆன்சர் ஆ இ சரி. பொறுத்துக. பால் பற்றி சாயினும் சான்றாமை வற்றி. ஆன்சர் பால் பற்றினா நடுவு நிலைமையில் இருந்து மாறுதல், சாயினும் அழியினும் சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல், வற்றி சுருங்கி. இல்லார் கொன்று ஈயும் உடைமையும் இவ்வுலகில். இவ்வரிகளில் எவ்வகை மோனை வந்துள்ளது? ஆன்சர் ஒருமோனை. பொறுத்துக. ஈயும் நில்லாமை நெறி மாந்தர். ஆன்சர் 2314. ஈயும் அளிக்கும் நில்லாமை நிலையாமை நெறி வழி மாந்தர் மக்கள். அறவழியில் நடக்கும் மக்களுக்கு உரியதாக திரிகடுகம் கூறுவது எது? நீராடிய பின் உண்ணுதல், எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல், இவ்வுலகத்து பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல், வறியவருக்கு பொருளை அளித்தல். ஆன்சர் இ சரி. இந்த பாடல் இல்லார் கொன்று ஈயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர்குல. தூற்றின் கண் தூவிய வித்து. இவ்வரிகளில் தூறு என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் புதர். தூற்றின் கண் தூவிய வித்து. இவ்வரிகளில் வித்து என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் விதை. புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றதாக திரிகடுகம் கூறுவது எது? அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை, எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல், ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம், மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகு. ஆன்சர் இ சரி. இந்த பாடல் முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின் கண் தூவிய வித்து. பொறுத்துக. நிறை ஒழுக்கம், தேற்றாதான், வனப்பு, சிறு.
ஆன்சர் 1423. நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம், தேற்றாதான் கடைப்பிடிக்காதவன், வனப்பு அழகு, செரு போர். கூற்று 1. நல்லாதனார் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்து என்னும் ஊரினைச் சேர்ந்தவர். இவரை செரு அடுத்தோள் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. ஆன்சர் கூற்று 2ம் சரி. சரியான விடையை தேர்வு செய்க. திரிகடுகம் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் 120 வெண்பாக்களை உடையது. சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம். இம்மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும். இதனை போன்றே ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்தும் மக்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும். ஆன்சர் 1, 3, 4 சரி, 2 தவறு. இந்நூல் 100 வெண்பாக்களை உடையது. பயிற்று மொழியை குறித்து சிந்திக்காமல் கல்வி கற்பது அடித்தளம் இல்லாமல் கட்டடத்தை எழுப்புவது போன்றது என்று கூறியவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். கவி ரவீந்திரநாத் தாகூரின் ஈர்ப்பான இலக்கிய நடையின் உயர்வுக்கு காரணம் ஆங்கிலத்தில் அவருக்கு இருந்த அறிவு மட்டுமன்று, தம்முடைய தாய்மொழி மீது அவருக்கு இருந்த பற்றுதலும் தான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். யார் பேசும்போது குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாட்டுடன் கேட்கிறார்கள், இதற்கு காரணம் அவர்தம் தாய்மொழி அறிவே என்று காந்தியடிகள் குறிப்பிடுகிறார். ஆன்சர் முன்சிராம். மதன் மோகன் மலாவியாவின் ஆங்கில பேச்சு வெள்ளியை போல் ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போல் ஒளி வீசுகின்றது என்று கூறியவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும். குழந்தைகளுக்கு வீட்டில் தோன்றும் எண்ணங்களுக்கும் பள்ளியில் ஏற்படும் எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருத்தல் வேண்டும். சிறந்த பயன் ஏற்பட வேண்டுமாயின் அத்தகைய தொடர்பு இன்றியமையாதது. தெரிந்தறியாத ஒரு மொழியின் மூலம் கல்வி கற்பது இந்த இணக்கத்தை குலைத்துவிடும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் காந்தியடிகள். டேஷாம் ஆண்டு புரோச் நகரில் நடைபெற்ற 2வது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் தலைமை உரை நிகழ்த்தினார். ஆன்சர் 1917. தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும் தமிழே தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, வளமை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை, இனிமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை என்னும் பல்வகை சிறப்புகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருக்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் தேவநேய பாவனர். பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். ஆன்சர் 3421. இடுகுறி பொதுப்பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை, காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். ஆன்சர் 1, 2, 3, 4. இடுகுறி பொதுப்பெயர் மலை, இடுகுறி சிறப்பு பெயர் தென்னை, காரண பொதுப்பெயர் அணிகலன், காரண சிறப்பு பெயர் வளையல். நீரின்றி அமையாது உலகு என்று கூறியவர் யார்? திருவள்ளுவர்.
மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் இது. ஆன்சர் சிலப்பதிகாரம். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இவ்வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் இளங்கோவடிகள். மாறி அல்லாது டேஷ் இல்லை. ஆன்சர் மாறி அல்லாது காரியம் இல்லை. கீழ்கண்ட சொற்றொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. ஆன்சர் பள்ளிக்கு அருகில் என் வீடு இருக்கிறது. கீழ்கண்ட சொற்றொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. ஆன்சர் என் வீட்டில் யாரும் இல்லை. கீழ்கண்ட சொற்றொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. என் ஊர் ஆற்றில் தண்ணீரே இல்லை. கீழ்கண்ட சொற்றொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார். பாரதிதாசன் அவர்களின் சிறப்பு பெயர் என்ன? ஆன்சர் பாவேந்தர். கீழ்காணும் சொற்றொடரில் அமைந்துள்ள வழுக்களை திருத்தி எழுதுக. ஆன்சர் டி. அரசர் பலர் வந்தனர். கீழ்காணும் சொற்றொடரில் உள்ள வழுக்களை திருத்தி எழுதுக. ஆன்சர் மயில்கள் ஆடின. கீழ்காணும் சொற்றொடரில் அமைந்துள்ள வழுக்களை திருத்தி எழுதுக. ஆன்சர் கனிமொழி பாடம் படித்தாள். கீழ்காணும் சொற்றொடரில் அமைந்துள்ள வழுக்களை திருத்தி எழுதுக. ஆன்சர் ஔவையார் அதியமானிடம் பரிசில் பெறச் சென்றார். கீழ்காணும் சொற்றொடரில் அமைந்துள்ள வழுக்களை திருத்தி எழுதுக. வயலில் மாடுகள் மேய்ந்தார்கள். வயலில் மாடுகள் மேய்ந்தனர். வயலில் மாடுகள் மேய்ந்தது. வயலில் மாடுகள் மேய்ந்தன. ஆன்சர் வயலில் மாடுகள் மேய்ந்தன. நம் முன்னோர்கள் எந்த காரணமும் கருதாமல் ஒரு பொருளுக்கு குறியீடாக இட்ட பெயர் டேஷ். ஆன்சர் இடுகுறி பெயர். திருவாரூர் நான்மணி மாலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் குமரகுருபரர். எண்பணிந்த பிரித்து எழுதுக. ஆன்சர் என்பு கூட்டல் அணிந்த. பொறுத்துக. தென்கமலை பூங்கோயில் புண்ணியனார் உருகுவார். ஆன்சர் 2143. தென்கமலை தெற்கில் உள்ள திருவாரூர். பூங்கோயில் திருவாரூர் கோயிலின் பெயர். புண்ணியனார் இறைவர். உருகுவார் வருந்துவார். சரியான விடையை தேர்வு செய்க. குமரகுருபரர் பெற்றோர் சண்முக சிகாமணி கவிராயர், சிவகாம சுந்தரி அம்மையார். இவர் ஊர் திருவைகுண்டம். இவர் இயற்றிய நூல்கள் நீதிநெறி விளக்கம், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், கந்தர் கலிவெம்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம். இவர் காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் அனைத்தும் சரி. திருவாரூர் நான்மணி மாலை பிரித்து எழுதுக.
ஆன்சர் திருவாரூர் ப்ளஸ் 4 ப்ளஸ் மணிமாலை. திருவாரூர் நான்மணி மாலை திருவாரூரில் எழுந்தருளியுள்ள டேஷ் மீது பாடப்பட்ட நான்மணி மாலை. தியாகராஜர் மீது பாடப்பட்ட நான்மணி மாலை. கூற்று 1. நான்மணி மாலை என்பது தமிழில் வழங்கும் 96 வகை சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. கூற்று 2. இது முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் என்னும் 4 வகையான மணிகளால் ஆன மாலையை போன்று 4 வகையான பாடல்களால், அதாவது வெண்பா, கட்டளை, கலித்துறை, ஆசிரிய விருத்தம், ஆசிரியப்பா ஆன 40 செயல்களை கொண்டுள்ளது. ஆன்சர் கூற்று 2ம் சரி. எண்பணிந்த தென்கமலை இவ்வரிகளில் தென்கமலை உணர்த்தும் பொருள் யாது? ஆன்சர் தெற்கில் உள்ள திருவாரூர். குமரகுருபரர் பிறந்த ஊர் எது? ஆன்சர் திருவைகுண்டம். நான்மணி மாலை என்பது சிற்றிலக்கிய நூல். மண் சுமந்தார் என குறிப்பிடப்படுபவர்? சிவபெருமான். பிரித்தெழுதுக பூங்கோயில். ஆன்சர் பூ ப்ளஸ் கோவில். பிரித்து எழுதுக புடைத்தென்னார். புடைத்து ப்ளஸ் என்னார். பிரித்தெழுதுக என்றுருகுவார். என்று ப்ளஸ் உருகுவார். கற்பிப்போர் கண் கொடுப்போரே அதை கணக்காயர் உரையினில் இருசெவி சேரே இவர்களை இயற்றியவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். எத்திராசலு என்கிற அரங்கசாமி என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்? ஆன்சர் வாணிதாசன். சரியான விடையை தேர்வு செய்க. வாணிதாசன் பிறந்த இடம் புதுவையை அடுத்த வில்லியனூர். இவரது பெற்றோர் அரங்க திருக்காமு துளசியம்மாள். கவிஞரேறு பாவலர்மணி என்னும் பட்டங்களை பெற்றுள்ளார். இவரது காலம் 22/7/1915 to 7/8/1974. ஆன்சர் அனைத்தும் சரி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுபவர் யார்? வாணிதாசன். தங்க பதுமையாம் தோழர்களோடு இவ்வரிகளில் பதுமை என்ற சொல் உணர்த்தும் பொருள் யாது? ஆன்சர் உருவம். பெரிதெழுதுக அழுக்கில்லா. அழுக்கு ப்ளஸ் இல்லா. பிரித்தெழுதுக அறிவுண்டாம். அறிவு ப்ளஸ் உண்டாம். பிரித்தெழுதுக அணிவதால் அல்லவோ. அணிவதால் ப்ளஸ் அல்லவோ. பிரித்தெழுதுக உடற்குண்டாம். ஆன்சர் உடலுக்கு ப்ளஸ் உண்டாம். பிரித்தெழுதுக செவ்விதழ். செம்மை ப்ளஸ் இதழ். சேர்த்தெழுதுக விலை ப்ளஸ் இல்லா. ஆன்சர் விலையில்லா. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. தூங்கா நகர், திருவிழா நகர், பூட்டு நகர், கோவில் மாநகர். ஆன்சர் பூட்டு நகர். மற்ற அனைத்தும் மதுரையை குறிக்கும் பெயர்கள். பூட்டு நகர் திண்டுக்கல். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படும் ஊர் எது? ஆன்சர் மதுரை. மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை பூவோடு புரையுஞ்சீரூர் பூவில் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது?
ஆன்சர் பரிபாடல். தமிழ் கெழுக்கூடல் என்று மதுரையை குறிப்பிட்ட நூல் இது. ஆன்சர் புறநானூறு. கூற்று 1. பாண்டிய நாட்டின் பழமையான தலைநகரமாக விளங்கிய மதுரை. மதுரை என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். ஆன்சர் கூற்று 2ம் சரி. சிறுபானாற்றுப்படை என்ற நூலின் ஆசிரியர் யார்? நல்லூர் நத்தனார். தமிழ்நிலை பெற்ற தாங்கூரு மரபின் மகிழ்நனை மருகின் மதுரை இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் சிறுபானாற்றுப்படை. பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. ஓங்குசீர் மதுரை, மதுரை மூதூர் மாநகர், தென் தமிழ்நாட்டு, தீதுதீர் மதுரை, தமிழ் கெழுக்கூடல். ஆன்சர் தமிழ் கெழுக்கூடல். மற்ற அனைத்தும் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை மதுரை பற்றி கூறியது. தமிழ் கெழுக்கூடல் புறநானூற்றில் வந்த வரிகள். 17 வரியா பண்பு மேம்பட்ட மதுரை மூதூர் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். வானவர் உரையும் மதுரை இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். பொறுத்துக. சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. ஆன்சர் 3, 4, 2, 1. சேரநாடு வேலம் உடைத்தது, சோழநாடு சோறு உடைத்தது, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றல் உடைத்தது. கூற்று 1. மதுரைக்கு கூடல் எனவும் ஆலவாய் எனவும் வேறு பெயர்கள் வழங்குகின்றன. கூற்று 2. நான்மாட கூடல் என்னும் பெயரே கூடல் என்று மருவியுள்ளது. ஆன்சர் கூற்று 2ம் சரி. சரியான விடையை தேர்வு செய்க. திருவாலவாய், திருநள்ளாறு, திருமூடங்கை, திருநடுவூர் ஆகிய 4 திருக்கோவில்கள் சேர்ந்தமைந்ததனால் நான்மாடக்கூடல் என்னும் பெயர் மதுரைக்கு வழங்கலாயிற்று என்ப. கன்னிக்கோவில், கரியம்மாள் கோவில், காளி கோவில், ஆலவாய் கோவில் ஆகிய 4 திருக்கோவில்களும் மதுரை காவலாக அமைந்ததனால் நான்மாடக்கூடல் என்னும் பெயர் அமைந்தது என்பாரும் உள. எந்நாட்டவரும் எவ்வூரினரும் வந்து கூடும் வளமான நகர் என்பதனால் கூடல் என்னும் பெயர் பெற்றது என்பர். சங்கம் வைத்து செந்தமிழை வளர்க்க புலவர் எல்லாரும் கூடியதனால் கூடல் என்னும் பெயர் ஏற்பட்டதாகவும் அறிஞர்கள் கூறுவர். ஆன்சர் அனைத்தும் சரி. வருணன் மதுரையை அழிக்க 7 மேகங்களை அனுப்பினான். அதனை பற்றி இறைவனிடம் பாண்டியன் முறையிட இறைவன் 4 மேகங்களை மதுரையை காக்க அனுப்பினார். அந்நான்கும் 4 மாடங்களாக கூடி மதுரையை காத்தமையால் நான்மாட கூடல் என்னும் பெயர் ஏற்பட்டதாக கூறியவர் யார்? ஆன்சர் பரஞ்சோதியார். இறைவனின் கையணியாகிய பாம்பு மதுரையின் எல்லையை வகுத்ததால் மதுரைக்கு ஆலவாய் என்னும் பெயர் அமைந்ததாக கூறும் நூல் எது? திருவிளையாடல் புராணம். ஆலவாய் என்ற சொல்லின் பொருள் என்ன? விஷத்தை உடைய பாம்பு. மதுரையில் எழுந்தருளிய ஈசன் டேஷ் நிழலில் வீற்றிருந்ததனால் ஆலவாய் என்னும் பெயர் ஏற்பட்டதாக கூறுவர். ஆன்சர் ஆலமரம். கூற்று 1. தென் மதுரையகத்தே சிறந்து நின்ற முதற்சங்கம் கடற்கோளால் அழிந்திட கபாடபுரத்தின் கண் இடைச்சங்கம் அமைந்தது. பின்னர் மற்றுமொரு கடற்கோளால் அந்நகரும் விழுங்கப்பட கடைச்சங்கம் நிறுவப்பட்ட நிலப்பகுதியே இன்றைய மதுரை என்பர். கூற்று 2. நான்மாட கூடல் என்னும் பெயரே கூடல் என மருவியுள்ளது. ஆன்சர் கூற்று 2ம் சரி.
டேஷ் அடர்ந்த பகுதியாக இருந்தமையால் மருதை என்று வழங்கிய இடம் காலப்போக்கில் மதுரை என்றாகியது. ஆன்சர் மருத மரங்கள். கல்வெட்டில் காணப்படும் மதுரையின் பெயர் என்ன? ஆன்சர் மதிரை. சங்ககால மதுரை பூம்புணல் ஆறாகிய டேஷ் ஆற்றங்கரையில் அமைந்திருந்தது. ஆன்சர் வைகை. மதுரை வீதிகளின் பெயர்களை பொறுத்துக. அறுவை வீதி, கூல வீதி, பொன் வீதி, மறையவர் வீதி. டூ 143 அறுவை வீதி ஆடைகள் விற்கும் வீதி, கூல வீதி தானியக்கடை வீதி, பொன் வீதி பொற்கடை வீதி, மறையவர் வீதி அந்தணர் வீதி. அரிமர்த்தன பாண்டியனுக்கு அமைச்சராக திகழ்ந்தவர் யார்? மாணிக்கவாசகர். கூற்று 1. சிவபெருமான் சுந்தரபாண்டியனாகவும் செவ்வேல் உக்கிரகுமார பாண்டியனாகவும் உமையம்மை மலையத்துவசனுக்கு மகளாக தோன்றி தாடதக்கை பிராட்டியாகவும் மதுரையை ஆண்டனர். கூற்று 2. திருஞான சம்பந்தர் கூன் பாண்டியன் காலத்தில் மதுரையை மங்கையர்க்கரசி குலச்சிறையார் உதவியுடன் வைணவத்தை காத்தார். ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. திருஞான சம்பந்தர் கூன் பாண்டியன் காலத்தில் மதுரையில் மங்கையர்க்கரசி குலச்சிறையார் உதவியுடன் சைவத்தை காத்தார். சரியான விடையை தேர்வு செய்க. மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மையும் சொக்கநாதரும் அருளுகின்றனர். இக்கோவிலில் உள்ளே பொற்றாமரை குளம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் உள்ள 100 கால் மண்டபம் சிற்ப வேலைப்பாடுகள் மிக்கது. திருமலை நாயக்கர் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆண்டார். ஒன்று 2 3 சரி. 4வது தவறு. திருமலை நாயக்கர் மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டார். திருவிளையாடல் புராணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பரஞ்சோதி முனிவர். நாலடியாரை இயற்றியவர் யார்? சமண முனிவர்கள். யாருக்கு மீனாட்சி அம்மையை சிறுமியாக வந்து முத்துமணி மாலையை பரிசாக அளித்தார்? ஆன்சர் குமரகுருபரர். மதுரையில் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் பாண்டித்துரையார். காமராஜர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஆன்சர் மதுரை. சிலப்பதிகாரம் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தது? இரண்டாம் நூற்றாண்டு. மீனாட்சியம்மன் கோவிலில் 4 கோபுரங்களுள் பழமையானது எது? கிழக்கு கோபுரம். மீனாட்சியம்மன் கோவிலில் 4 கோபுரங்களுள் உயரமானது எது? தெற்கு கோபுரம். இது 160.9 அடி உயரமும் 1511 உருவங்களும் உடையது. கூற்று 1. மரம் பயன்படுத்தாமல் கட்டப்பட்டது நாயக்கர் மஹால். கூற்று 2. இதன் ஒவ்வொரு தூணும் 82 அடி உயரமும் 19 அடி சுற்றளவும் கொண்டது. கூற்று 2ம் சரி. பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும்?
ஆன்சர் 6. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். பொறுத்துக. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர். ஆன்சர் 4, 3, 2, 1. பொருட்பெயர் கண்ணன், இடப்பெயர் வேலூர், காலப்பெயர் தைத்திங்கள், சினைப்பெயர் முகம். பொறுத்துக. குணப்பெயர், தொழிற்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர். ஆன்சர் 3, 4, 2, 1. குணப்பெயர் வட்டம், தொழிற்பெயர் ஆடல், காலப்பெயர் நண்பகல், சினைப்பெயர் கை. சரியான விடையை தேர்வு செய்க. சிறுகூடல்பட்டி என்னும் சிற்றூரில் 1927ஆம் ஆண்டு கண்ணதாசன் பிறந்தார். தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தார். இவர் 1981ஆம் ஆண்டு இயற்கை எழுதினார். இவருக்கு காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா எனும் புனைப்பெயர்கள் பல உண்டு. ஆன்சர் அனைத்தும் சரி. அகர வரிசைப்படி எழுதுக. அக்கா, அங்கை, அச்சம், அஞ்சு, அட்டை, அண்ணி, அத்தை, அந்தி, அப்பம், அம்மா, ஐயா, அல்லல், அவ்வை, அல்லல், அற்றம், அன்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அக்கா, அங்கை, அச்சம், அஞ்சு, அட்டை, அண்ணி, அத்தை, அந்தி, அப்பம், அம்மா, ஐயா, அல்லல், அவ்வை, அல்லல், அற்றம், அன்பு. இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்தால் நாட்டை திறமையாக ஆட்சி புரியும் தகுதி இந்தியருக்கு இருக்கிறதா என்பது ஐயமே என்று ஹிட்லர் கூறியதை கேட்டு ஹிட்லருக்கு எதிராக திறமையாக வாதாடி எழுத்து மூலம் ஹிட்லரை மன்னிப்பு கேட்கச் செய்தவர் யார்? ஆன்சர் செண்பகராமன். இளைஞர்கள் பிறரிடமிருந்து நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அப்பொழுதுதான் வளர முடியும். நீங்கள் கடவுளின் குழந்தைகள், சிங்கங்களை எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என்று கூறியவர் யார்? ஆன்சர் விவேகானந்தர். பொறுத்துக. மாரி, சேமம், தேசம், முட்டு. ஆன்சர் 2413. மாரி மலை, சேமம் நலம், தேசம் நாடு, முட்டு குவியல். சரியான விடையை தேர்வு செய்க. மருதகாசி பிறந்த ஊர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மேலக்கொடிக்காடு. இவரது பெற்றோர் ஐயம்பெருமாள், மிளகாயம்மாள். இவரது காலம் 13/2/1920 to 29/11/1981. இவர் திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுகிறார். ஆன்சர் அனைத்தும் சரி. பிரித்தெழுதுக. நேர் இங்கே. ஆன்சர் ஏ. நேர் ப்ளஸ் இங்கே. பிரித்தெழுதுக. சேமமுற. சேமம் ப்ளஸ் உற. பிரித்தெழுதுக. தேசமெல்லாம். தேசம் ப்ளஸ் எல்லாம். பிரித்தெழுதுக. பருவப்பெண். பருவம் ப்ளஸ் பெண். அறிந்து சிறை அயனு காக்கினன்கான் அம்மானை. இவ்வரிகளில் எவ்வகை மோனை வந்துள்ளது? ஆன்சர் ஒருவு மோனை. நான்முகன் மறைகளை படைத்தவனாகவும் மறையை அறிந்தவனாகவும் இருந்தும் பிரணவ பொருள்களை பற்றி தெரியாததனால் முருகப்பெருமான் நான்முகனை சிறையில் அடைத்த செய்தியை பற்றி கூறும் நூல் எது? ஆன்சர் திருச்செந்தீர் கலம்பகம்.
திருச்செந்தீர் கலம்பகம் என்னும் இந்நூலை இயற்றியவர் யார்? ஈசான தேசிகர். ஈசான தேசிகர் என்பவரின் இயற்பெயர் என்ன? சுவாமிநாத தேசிகர். சரியான விடையை தேர்வு செய்க. தாண்டவமூர்த்தி என்பாருக்கு மகனாக பிறந்தவர் ஈசான தேசிகர். இவர் மயிலேறும் பெருமாள் என்பாரிடம் கல்வி கற்றார். இவர் திருவாடுதுறை ஞான தேசிகராகிய அம்பலவான தேசிக மூர்த்திக்கு தொண்டராயிருந்தார். 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 1, 2, 3 சரி, 4 தவறு. ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் இவர். கலம்பகம் எத்தனை உறுப்புகளை கொண்டுள்ளது? ஆன்சர் 18. திருச்செந்தீர் கலம்பகம் என்னும் இந்நூல் தனிப்பாடல் திரட்டு நூல்களில் ஒன்று. கூற்று 2. கலம்பகம் களம் + பகம் என பிரியும். களம் 12, பகம் 6 என 15 உறுப்புகளை கொண்டுள்ளது. கூற்று 2 மட்டும் சரி. திருச்செந்தீர் கலம்பகம் என்னும் நூல் 96 வகை சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. அம்மானை என்பது டேஷ் விளையாடும் விளையாட்டு. ஆன்சர் பெண்கள். பூக்களில் சிறந்த பூ பருத்திப்பூ என்று கூறியவர் யார்? ஆன்சர் திருவிக்கா. கீழ்கண்டவற்றில் திருவிக்கா அவர்களின் சிறப்பு பெயர் என்ன? ஆன்சர் தமிழ் தென்றல். பொறுத்துக. திருப்பூர், மதுரை, உறையூர், காஞ்சி. த்ரீ 2 1 4. திருப்பூர் பின்னலாடைகள், மதுரை சுங்குடி புடவைகள், உறையூர் கண்டாங்கி சேலைகள், காஞ்சி பட்டாடை. குளிரில் வாடிய மயிலுக்கு போர்வை போர்த்திய வள்ளல் யார்? ஆன்சர் பேகன். டேஷ் டேஷ் அரை மனிதன். ஆடையில்லா மனிதன் அரை மனிதன். ஆள் பாதி டேஷ் டேஷ். ஆள் பாதி ஆடை பாதி. செய்யும் தொழிலில் சீர்தூக்கின் டேஷ் டேஷ் டேஷ். ஆன்சர் செய்யும் தொழிலில் சீர்தூக்கின் நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை. ஒரு பெயரை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல்லே டேஷ் ஆகும். ஆன்சர் பெயரெச்சம். ஒரு வினையை கொண்டு முடியும் முற்று பெறாத வினைச்சொல்லே டேஷ் ஆகும். ஆன்சர் வினையெச்சம். கூற்று 1 எடுத்து வந்தான் பெயரெச்சம். கூற்று 2 பழுத்த பழம் வினையெச்சம். ஆன்சர் கூற்று 2ம் தவறு. எடுத்து வந்தான் வினையெச்சம், பழுத்த பழம் பெயரெச்சம். பொறுத்துக. யானை, குருவி, ஆடு, சிங்கம். ஆன்சர் 2 3 1 4. யானை கன்று, குருவி குஞ்சு, ஆடு குட்டி, சிங்கம் குருளை. பொறுத்துக. கோழி, எருமை, புலி, கழுதை. ஆன்சர் 3 2 1 4. கோழி குஞ்சு, எருமை கன்று, புலி பரல், கழுதை குட்டி. பொறுத்துக. பன்றி, மான், கிரி. பன்றி குட்டி, மான் கன்று, கீரி பிள்ளை. இளமை மரபுச்சொல் நாய். நாய்க்குட்டி. இளமை மரபுச்சொல் பூனை.
பூனைக்குட்டி. பொறுத்துக. வெள்ளரி, தென்னை, வாழை, மா. 1 2 3 4 வெள்ளரி பிஞ்சு, தென்னை குறும்பை, வாழை கச்சல், மா வடு. தாவரங்களின் இளமை மரபுச்சொல். அவரை. அவரை பிஞ்சு. தாவரங்களின் இளமை மரபுச்சொல். கத்தரி. கத்தரி பிஞ்சு. பொறுத்துக. குயில், மயில், கிளி, கூகை. ஆன்சர் 4 3 2 1. குயில் கூவும், மயில் அகவும், கிளி கொஞ்சும், கூகை குளரும். பொறுத்துக. சிங்கம், நரி, காகம், குதிரை. த்ரீ 1 4 2. சிங்கம் முழங்கும், நரி ஊளையிடும், காகம் கரையும், குதிரை கனைக்கும். ஒலி மரபுச்சொல். யானை. யானை பிளிரும். பொறுத்துக. அப்பம், காய்கறி, நெல், நீர். ஒன் 4 3 2. அப்பம் தின், காய்கறி அரி, நெல் தூற்று, நீர் பாய்ச்சு. பொறுத்துக. கலை, பாட்டு, மலர், பழம். ஆன்சர் 2 3 4 1. கலை, பரி, பாட்டு, பாடு, மலர், கொய், பழம், தின். வினை மரபுச்சொல். இலை. ஆன்சர் பரி. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. 7th ஓல்டு புக் ஃபுல் டெஸ்ட் 507 கொஸ்டின் ப்ளஸ் புக் பேக் கொஸ்டின் வித் ஆன்சர் அண்ட் நோட்ஸ் இதெல்லாம் வேணுங்கிறவங்க 50 rupees ஜிபே ஆர் ஃபோன்பே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PDF கிடச்சிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.